அருமையான நண்பர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நீண்ட பயணத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அநேக கிறிஸ்தவம் என்ற மாத்திரத்திலே இது வெள்ளைக்காரன் மதம் என்று தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு கொள்கை அல்ல, இது ஒரு நல்ல போதகம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை சுற்றி சுழலுகிற ஒரு வாழ்க்கை. அவர் சிறந்த நண்பராயிருக்கிறார் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கலாம், சிலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இவரை போல உற்ற நண்பரை நீங்கள் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அவரை கண்டுபிடித்து அவர் காட்டுகிற வழியிலே நடக்கிறது தான் கிறிஸ்தவம். அருமையானவர்களே, விதமாக நடந்து செல்லும் பொழுது பாதை இழராது, பாதை இருளாயிராது, பாதை தவறானதாயிராது. நேரான பாதையிலே நித்தியத்துக்கு நேராக இந்த இயேசு நம்மை நடத்துகிறார் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பாருங்கள், பிறப்பு, வாலிபம், கல்றத்தோட்டம் அநேருக்கு இது வரைக்கும் தாங்க தெரியும். அதுக்கு மேலே வேற ஒன்றும் தெரியாது. கல்றத்தோட்டத்தில் சரத்தை கொண்டு வைப்பாங்க, மனுஷனை வைக்க மாட்டாங்க. மனுஷனை வைக்க முடியாது என்றால் மனிதன் ஆவி மனிதனாக இருக்கிறான், சாவாமை உள்ளவன். அவனுக்கு மரணமே கிடையாது. ஆகவே கள்ளத்தோட்டத்துக்கு பின்பு நித்தியத்திலே போய் அவன் நீடித்து வாழ்வான் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. ஒன்று தேவனோடு கூட அரண்மனையிலே வாழுவான், இல்லாவிட்டால் அக்கனியில் வாழுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்தவம் என்பது அருமையான உள்ள ஏதோ ஒரு பக்தியாக இருக்கிறது இல்லை, தேவன் காட்டுகிற வழியிலே பத்திரமாய் நடப்பது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் அருமையான உள்ள இந்த நண்பர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற நண்பர்களை போல அல்ல. நம்மால் அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. அவர் வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர். மனிதர்கள் 800 கோடி மக்கள் வாழுகிறார்கள். ஆகவே மனிதன் தேவனுடைய பார்வையில் ஒரு துரும்பு போல இருக்கிறான். ஆனால் அந்த மனுஷனை தேவன் எண்ணி பார்க்கிறார், விசாரிக்கிறார், அவன் மேலே கர்சனையாக இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். வாழ்க்கையிலே உண்மையான நண்பரை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய பேர் இயேசு. உங்கள்கிட்ட அவர் எதையும் அவர் வாங்க போகிறதில்லை. காரணம், நீங்கள் கொடுத்து அவருக்கு நிறைய போகிறதில்லை. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது என்கிற ஒரு மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மாடு மேய்க்கிறவன். வீட்டில் 8 பேர், இவன் 8வது. ஆகவே கடைசி பிள்ளை ஆடு மேய்க்கட்டுன்னு சொல்லி அனுப்பிட்டான். மூத்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்ல வேலையில் இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. இவனை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அருமையானுள்ளே, தாவீதுக்கு இந்த இயேசுவின் மேலே, இந்த தேவன் மேலே, உண்மை தேவன் மேலே ஒரு நாட்டம், பற்று, இது உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளது அவனுக்கு பொங்கிக் கொண்டிருந்தது. அப்படின்னாலே அவன் ஆடு மேய்க்கிற தொழிலில் இருந்தாலும் கிடைக்கிற நேரமெல்லாம் இந்த வேதத்தை தியானித்தான். அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 113:6 தேவன் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி
தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று அவன் எழுதிட்டு போகிறான். அருமையானவர்களே, இதில் குப்பைமேடு என்பது ஆங்கிலத்தில் சாணிமேடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் யோசித்தேன், சாணிமேடுன்னு போட்டிருக்கேன், நல்லா இல்லையே. தேவன் என்கிட்ட கேட்டார், தாவீது எதுக்கு பின்னால் போயிட்டுருந்தான்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கரவல் ஆடுகள் பின்னாலே அவன் திரிந்தான் என்று வேதம் சொல்கிறது. கரவல் ஆடுகளுக்கு பின்னால் என்ன இருக்கும்? அங்கே சாணி தான். ஆகவே சாணி இருந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தி ராஜ சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவன் ராஜகுலத்திலே பிறந்தவன் அல்ல. ஆகவே ராஜாவாருக்கு எந்த விதமான ஏதுவும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்கிறது, எளிய நண்பர்களை தேடுகிற கர்த்தர் அவளை உயர்த்தி 4 பேர் பார்த்து பயப்படுற மாதிரி அவ்விதமான ஒரு முடிவை, மகிமையை அவளுக்கு கொடுக்கிறார். நிச்சயம் என்பது மகிமையான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, பாருங்கள், ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை, பரலோகத்தை போன்ற ஒரு சாயல். ஆகவே அது எல்லாரையும் அங்கே கொண்டு போக வேண்டும் என்று இந்த தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக மனிதருக்கு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரஞ்சமுக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு, கஷ்டப்பட்டு, ஏமாற்றப்பட்டு அவ்விதமாய் தோற்று போயிருப்பீர்களானால் இந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் உங்களை வாழ வைப்பார். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று இயேசு அருமையானவர்களே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மனிதன் கொடுத்தவர் வாழ வேண்டிய அவசியமில்லை. காரணம், நம்முடைய நாசிலே போடுகிற சுவாசம் முதற்கொண்டு எல்லாம் அவர் கொடுத்த ஈவு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வானம், பூமி, நட்சத்திரங்கள், அருமையானவர்களே சந்திரன், இன்னும் 800 கோடி மனிதர்கள் அவராலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவராலே போஷிக்கப்படுகிறார்கள், அவராலே உயிரோடு இருக்கிறார்கள். நாசிலோடு சுவாசம் முதலாய் அவரிடத்திலிருந்து மனிதனுக்கு இலவசமாய் வந்திருக்கிறது. ஆகவே இந்த காலை வெள்ளி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று விழுத்துக்கொள்ள வாரும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். பாருங்கள், தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:70. சங்கீதம் 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆற்றுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகள் பின்னாலே தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மீட்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். உங்களை இந்த காலவேளையில் அழைக்கிறார், நல்ல எதிர்காலத்துக்காக. அருமையானவர்களே, இது எங்கள் லாபத்திற்காக நான் பேசிக்கொண்டிருக்கவில்லை, உங்களுடைய லாபத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கே லாபம் அடைந்தது கடவுள் கிடையாது, தாவீது. பாருங்க, கரவலாளர் பின்னால் அலைஞ்சிட்டு இந்த மனுஷனை அழைச்சி அவனை ராஜபட்டத்தை அவனுக்கு கொடுத்து ராஜ சிம்மாசனத்தில் அவரை அமர்த்தி வைத்தார் என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. அவன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள்
ராஜாவாக இஸ்ரவேலின் மேலே அரசாண்டான். மகிமையாக, ஐஸ்வர்யமுள்ளவனாக, ஆரோக்கியமுள்ளவனாக, பேர் புகழ் பெற்றவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான் என்று சத்தியத்தில் வாசிக்கிறோம். ஆகவே சாதாரண மக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கே வாசித்தோம் ஒரு வசனம், அதில் தேவன் மக்களை தேடுறதுக்காக கீழே தாழ்த்துறான் தன்னை. ஏன்னா அங்கேருந்து இங்கே பார்த்தா இவன் தூசி. ஆகவே மனிதனை சரியாக பார்ப்பதற்கு தேவன் அங்கே இருந்து தன்னை தாழ்த்த வேண்டியிருக்கிறது. தேவன் தாழ்த்தி இவனை கண்டுபிடித்தார், உயர்த்தினார். அந்த உயர்வை அருமையானவர்களே நீடிக்க பண்ணினார். மகிமையோடு மரித்தான். அநேகர் பிறந்த தாவீதை போல பிறக்கணும்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். தேவன் விதமாக செய்யும்படி ஆசைப்படுகிறார். அநேகர் தேவன் மாற்றத்திலே பயப்படுகிறார்கள். அடிச்சிடுவார், நொறுக்கிடுவார், பாவத்துக்கு தண்டனை கொடுத்துடுவார் சொல்லி இன்னைக்கு அநேகர் தேவனை பார்த்து பயப்படுகிறார்கள். அநேகர் பக்தியாக இருப்பதற்கு காரணம் பயந்தான், மறுக்க முடியாது. ஆனால் இந்த தேவன் ஒரு நண்பர் என்று எழுதப்படுறது. தாவீதுக்கு அவன் நண்பனாக இருந்தார். தாவீது என்ன உடுப்பான்னு சொல்லி அவர் இந்த நட்பை ஏற்படுத்தினார். இந்த காலவெளியிலே அதுபோல் உங்களோடு கூட அவர் உற்ற நண்பராய் அவர் இருக்க விரும்புகிறார். ஆலோசனை சொல்ல விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார், உங்களை போஷிக்க விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புகிறார். என்றால் அவர் உயரமுடவராக இருக்கும்போது நீங்கள் அவருடைய சிநேகிதர் தாழ்ந்தவர்களாக இருப்பது அவ்வளவு பொருத்தமாயிராது. ஆகவே தாழ்விலே மனிதனை கண்டுபிடித்து தேடி அவனை கண்டுபிடித்து அவனை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. மனிதன் வாழ வேண்டிய அந்த லெவலில் வாழவில்லை. ஆதி மனிதன், முதல் மனிதன் தவறு செய்து அவன் கீழே விழுந்து விட்டான். ஆகவே ராஜாவை போல வாழும்படி படைக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு எப்படியோ இருக்கிறான். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அங்கிருந்து கர்த்தர் உங்களை கண்டுபிடித்து உங்களை தூக்கி ராஜாக்களாக உயர்த்த விரும்புகிறார். அவர் அதை ஆசைப்பட்டால் மாத்திரம் போதாது, நீங்கள் ஆசை வைக்க வேண்டும். நீங்கள் சரி என்று சொல்ல வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். எஸ் லார்ட்னு சொன்னால் உங்களை தூக்குவதற்கு கர்த்தருக்கு அற்பமான காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாழ்க்கையில் தாழ்ந்து விடுகிறவர்கள் நொந்து கொண்டிராதபடி உண்மை தேவன மேலே நம்பிக்கையை பதிக்கும்படி நான் அழைப்பு கொடுக்கிறேன். நாங்கள்லாம் விதமாக அவரை நம்பி இன்றைக்கு வாழ்ந்துருக்கிறோம். ஒரே நாளில் இல்லை, ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது மக்கள் ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது அருமையான உற்ற நண்பரோடு உள்ள ஒரு உறவு. இதில் நடந்தால் பரிசுத்தமாக இருப்போம், நீதியாக இருப்போம், யோக்கியமாக இருப்போம், அருமையானவர்களே ஐஸ்வர்யவான்களாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், வாழ வேண்டிய விதமாக வாழுவோம். ஆக விழுந்து போன நிலைமையிலிருந்து மனிதனை தூக்கி எடுத்து அந்த மனிதனை தனக்கு தோழனாக மாற்றுவது தான் அந்த தேவனுடைய மேன்மை. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டானே.
நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அருமையான இங்கே பாருங்கள், அந்த தேவன் பேசுகிறார். உங்களை வேலைக்காரங்கன்னு அடிமைன்னு சொல்லி நான் சொல்கிறதில்ல. என் உள்ளம் ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களை சிநேகிதன் சொல்கிறேன். காரணம், எனக்கு தெரிஞ்சது எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வேறு ரகசியம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சிநேகிதர் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்கே வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அவர் சொல்கிறார், என்கிட்ட ஒரு ரகசியம் இல்லை, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். காரணம், நீயும் நானும் ஊற்ற தோழன், நண்பன். அருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தர் அறியாதவர்கள் இயேசுவே என்ற உலகத்துக்கு வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். தனியாக வந்திருக்கலாம், போகும்போது இயேசுவை கூட்டிகிட்டு போங்க. இயேசுவோடு சேர்ந்து வாழுங்கள். நம்மை படித்த தேவனோடு சேர்ந்து வாழுங்கள். அதுதான் மனிதனுக்கு குறிக்கப்பட்ட வாழ்க்கை. அதிலிருந்து மனிதன் கீழே விழுந்து போனான். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையை சீர்கட்ட வாழ்க்கையாக இருக்கிறான். அதை பற்றி எந்த உணர்வும் இல்லை. பெரிய பதவிகளில் இருக்கிறவர்கள் கூட உணர்வு இல்லாதவர்களாய விதமாக சீர்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேவனோடு வாழ்ந்தால் வாழ்க்கை பரிசுத்தமாகிவிடும். அவர் பரிசுத்தர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆகவே அவருடைய பரிசுத்தம் நம்முடையதாகிவிடும். இந்த உலகத்திலேயே, பாவ உலகத்திலே நாம் பரிசுத்தராய் வாழ முடியும் என்பதை உங்களுக்கு வேதத்தின் ஆதாரத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆகவே இங்கே இந்த மக்கள் கடவுளை பார்த்து அவர் என் ஃப்ரெண்டு இன்னும் சொல்லலை. இன்றைக்கி பார்த்தீங்க, யாராவது பெரிய ஆளாக இருந்தால் அவங்க என் ஃப்ரெண்டுன்னுவாங்க. இங்கே தேவன் பெரியவர். அவரை இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, அவர் சொல்கிறாரு, நீ என் ஃப்ரெண்டு. இது ஆச்சரியம். அருமையானவர் பொய் சொல்ல மாட்டார். பொய்யுரையாத தேவன். இந்த ஒன்றுமில்லாதவர்களை அவர் கரம் பிடித்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய நண்பன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடியும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே இந்த நட்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனிதர்கள், அவர்கள் எல்லாரும் தாசர்கள் என்று தான் அழைக்கப்பட்டார்கள். வேதத்தில் முழுவதும் இயேசு இந்த உலகத்துக்கு வரும் முன்பதாக ஆபிரகாம் தொடங்கி மோசே, யோபு, எல்லா பரிசுத்தவான்களும் வேலைக்காரர் என்று சர்வன்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் தாசர்கள். எல்லாம் தாசர்கள் தான். ஒருவரின் நண்பன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களையும், நம்முடைய சாபங்களையும், நம்முடைய ரோகங்களையும் எல்லாவற்றையும் அவர் தம்முடையதாக்கி அது நிமித்தம் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனுக்குலத்துக்காக சிந்தி இன்றைக்கு மனுஷனை என்னுடைய நண்பன் என்று அவர் சொல்கிறே பார்க்கிறோம். அவன்கிட்ட பிழை இருக்கிறது, அதனால் நான் அதை மன்னிக்கிற தேவன். என்னுடைய மன்னிப்பு அவனுடைய பாவத்தை காட்டிலும் கோடி மடங்கு பெரியது. மனிதர் இன்றைக்கு பாவ பிரச்சனையினாலே சிக்கி தவிக்கிறார்கள். இந்த பாவத்தை எங்கே உண்டு நான் எரிவேன் என்று இன்றைக்கு கோயில் குளங்களாக இன்றைக்கு மனுஷர்கள் அலையிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், என் மேலே போடு, உன் பாவத்தை கல்வாரி சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டு அதற்காக
தண்டனையை நான் அனுபவித்து உன்னுடைய சார்பிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன், கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ற ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்காக கல்வாரியிலே நான் மரித்தேன். நீ எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்திருந்தாலும் சரி, உன்னுடைய தற்கால நிலைமை ஒருவேளை தாழ்வாக இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. உயர்ந்த தேவன் இந்த காலை வேளையிலே உன்னை அழைக்கிறார். பாருங்கள், வேதத்திலே சாத்தாங்கிட்ட யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ. இதே போல எத்தனையோ சொல்ல முடியும். பாருங்க, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கடவுள் பேசுகிறாரு. பாருங்க, எல்லாம் மோசே ஆகட்டும், யோபு ஆகட்டும், ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகட்டும், எல்லோரும் தேவனுடைய வேலைக்காரர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எத்தனையோ தவறு செய்த மனிதரை கர்த்தர் நண்பர் என்று அழைக்கிறார். எது நிமித்தம்? இவருடைய கட்டிக்காரத்தனம் கிடையாது, அவருடைய கட்டிக்காரத்தனம். இவங்க தவறுகளை அவர் மேலே போட்டுக்கிட்டு அதுக்காக வர வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்து தீர்த்து கணக்கை முடித்து இன்றைக்கு ஒரு பாவம் மனுஷனை கடவுள் பார்க்கும்போது கூட ஒரு நல்லவனாக நீதிமானாக பார்க்கிறார். தன்னுடைய லெவலுக்கு நண்பன் என்று சேர்த்து கொள்கிறார். அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். இந்த கால வேளையிலே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரத மக்களவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மாத்திரம் கல்வாரியிலே கிரயம் கொடுக்கவில்லை, தரித்திரத்துக்கும் அவர் கல்வாரியிலே கிரயம் கொடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை 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 அறிந்திருக்கிறீர்களே. நியாய தீர்ப்பில் நீ செய்த தப்புகளுக்கு தண்டிக்கிறதுக்காக காத்திருக்கேன்னு அவர் சொல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நல்ல வாழ்வை கொடுக்கிற தேவன். ஆகவே அடைக்கலம், பாதுகாவல், நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம் இயேசு என்ற நாமத்துக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்கு ஓடி சுகமாயிருப்பான் என்று சத்தியவேதம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் சிலுவையிலே தரித்திரரானாரே. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும், இயேசு ஏழைன்னு அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை, சரியா போச்சு, பரம திருப்தி. வேதத்தை ஒழுங்காக படிக்கணும். அடிமையானே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் உன் நிமித்தம் அவர் ஏழையானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு ரொம்ப உயர்ந்த தரமான வாழ்க்கை அவர் வாழவில்லை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். விசேஷமாக சிலுவையிலே போகும்போது நம்முடைய ஏழ்மைத்தனம் முழுவதையும் தரித்திரம் முழுவதையும் தாமரை அள்ளி போட்டுக்கிட்டாருன்னு போட்டுருக்கு. ஆகவே ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆகவே பண ஆசை,
எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி அநேகருக்கு பைபிளில் இந்த ஒரு வசனம்தான் தெரியும். வீட்டில் பார்த்தா குடிக்க கஞ்சி இல்லாமல் தான் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் இருந்தாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னால் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அருமையானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை, இயேசுவின் மேலே வைத்திருக்கிற அந்த அறிவு மற்ற ரகமாக இருக்கிறது. இயேசு ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை. எத்தனை மக்கள் சொல்லுறத நான் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் ஏழை கிடையாது. நீங்கள் ஏழைன்னு நினச்சிக்கிட்டீங்க. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். அவர் தரித்திரரானது உண்மையானால் நீங்கள் ஐஸ்வர்யவான் என்பது உண்மை. உண்மையின்னு பாக்காட்ட தடவை பார்க்குறது, போட்டிருக்க சட்டை எப்படி, குடும்பம் எப்படி, நம்ம குடியிருக்கிற வீடு எப்படி, இப்படி கணக்கு போடுறதில்ல. உன் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவன் மகா 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 பெரியவர் என்பதை தெரிந்து கொள். எவனை மென்மைப்படுத்தவும் அவராலே ஆகும். எளியவனை குப்பையிலிருந்து, சாணியமேட்டிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அவர் உட்கார வைக்கிறார் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலவேளையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலை, முதல் மனுஷனாகிய ஆதாம் அவன் செய்த தப்பினாலே இந்த உலகத்தில் வந்த சாபம் அருமையானவர்களே அநேகம் 1000 குடும்பங்களை பிடித்து வாட்டி கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் பாடுபட்டார்னு சொன்னால் நீ நல்லா இருக்கலாம். அவர் தரித்திரா இருந்தார்னு சொன்னால் நீ ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். ஆகவே இந்த உலகத்தில் கூட பாருங்கள், ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அது உன்னுடைய எளிமைத்தனம். அதாவது அவர் தூக்கி அவர் மேலே போட்டுக்கிட்டால் தான் அவருடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு பண்டமாற்று செய்யலாம். ஆகவே எல்லாவற்றையும் சட்டப்படி, நியாயப்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் உனக்காக தரித்திரனானார். அவர் தரித்திரனானதுனால நீ தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏழை, நான் ஒரு ஏழை இல்லை. அவர் ஏழை ஆனார். இயேசு ஏழை கிடையாது, ஏழை ஆனார். எதுக்காக ஏழை ஆனார்? உனக்காக. ஒரு ஏழ்மை தரத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னுடைய தரித்திரத்தை தான் மேலே தூக்கி போட்டுக்கிட்டா தான் உன் தரித்திர பீடை உன்னை விட்டு ஒழியும். அது பிசாசுனுடைய ஒரு சக்தி, அழிவின் சக்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேக குடும்பங்கள் அழிந்து போயிட்டன. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கு வரான் என்று எழுதிக்கிறபடி பிசாசான இன்றைக்கு அநேக குடும்பங்களை தரித்திரத்தினாலே அழித்து போட்டான். தரித்திரத்திலே பிறந்து தரித்திரத்திலே வாழ்ந்து தரித்திரத்திலே மரித்து போனார்கள். நாங்கள்லாம் தரித்திரத்தில் பிறந்தோம், ஆனால் இன்றைக்கு தரித்திரத்தில் வாழவில்லை. எங்கிட்ட என்ன விசேஷம்? ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் இயேசுவே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தோம். அவருக்கு உண்மையாக இருந்தோம். அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறவர். எங்களை தூக்கி வாழ வைத்திருக்கிறார். உன்னை வாழ வைப்பார். ஆகவே பாருங்கள், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, ஐஸ்வர்யவான் சொன்ன உடனே கோடி கோடியான ரூபாயில் ஒவ்வொருத்தன் பாருங்கள் சேர்த்து வச்சுருக்கான். அடுத்தவன் காலை வாரி விட்டு எதையோ செய்து கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்து வச்சுருக்கான். அதை சொல்லவில்லை. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஐஸ்வர்யமான வாழ்க்கை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேய மொழியிலே அவ்விதமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இல்லை கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி வாழுகிற வாழ்க்கை
அது சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அது ஆதாம் கொண்டு வந்த சாபம். பிசாசு குடும்பத்தில் வேலை செய்கிறான். அதை மாற்றி அமைக்கிறவர் இயேசு. அதை அவர் மாற்றி அமைப்பதற்கு பெரிய போராட்டம் தேவையில்லை. ஏன்னா போராட்டம் முடிந்தது, சிலுவையிலே முடிந்தது. அப்போ அந்த தரித்திரத்தெல்லாம் அவர் மேலே தூக்கி போட்டுட்டு வானத்தையும் பூமியும் படைத்தவர் நிர்வாணமாக கல்வாரி சிலுவையிலே தொங்கி உன்னை பணக்காரன் ஆக்கி இருக்கிறார். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? பாருங்க, ஒரு நாள்லே நான் கூட அப்படி தான் யோசிச்சிருந்தேன். பாருங்க, என்னமோ ஆண்டவன் சிலரை பணக்காரனாக வச்சுருக்கான், சிலரை இப்படி தரித்திரத்தில் நம்மளை மாதிரி தரித்திரத்தில் விட்டு பாடுபடுத்துகிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அருமையான பிள்ளைய அறிவு, வேதத்தை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, அவருடைய அன்பை குறித்த அறிவு, இவைகள் அருமையான வேதத்தில் எனக்கு வந்தபோது நான் மாற ஆரம்பித்தேன். அவள் மாறல, நான் மாறிட்டேன். நான் மாறினேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அறியாதபடி இந்த வாழ்க்கை தரம் அருமையானவர்களே உயர ஆரம்பித்தது. இன்றைக்கு நான் ஏழை அல்ல, இன்றைக்கு கடன் வாங்குறவன் அல்ல, கடன் கொடுக்கிறவன். ஆகவே நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் ஏழை, இயேசு ஏழை அப்படின்னு சொன்னா இயேசுனுடைய மனதை நீ புண்படுத்துகிறாய். கல்வாரி சிலுவையிலே ஒரு முறை அவர் புண்படுத்தப்பட்டார், பாடுபட்டார், வேதனைப்பட்டார். அது ஒரு நோக்கத்தோடு பட்டார். என்ன நோக்கம்னா, உன்னுடைய தரித்திரியம் உன்னுடைய சந்ததியை விட்டு ஒழிய வேண்டும்ங்கிற வைராக்கியம். அது நிமித்தம் அன்றைக்கு வேதனைப்பட்டார். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஏழை, இயேசு ஒரு ஏழைன்னு சொன்னால் அருமையானவர்களே, உண்மையாகவே தேவன் அவர் வருத்தப்படுகிறார். அவருடைய மனதை நாம் புண்படுத்துகிறோம். ஆகவே உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரே நீர் சிலுவையிலே பாவியா நீர், நான் பரிசுத்தனாக இருக்க போகிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், சிலுவையிலே நீர் தரித்திரரானீர், நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன், தரித்திரத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உனக்குள்ளே வரும் பொழுது உன்னை அறியாதபடி வாழ்க்கையிலே காரியங்கள் சித்திக்கிறது பார்த்து நீ ஆச்சரியப்படுவார். காரியங்கள் வாய்க்கும். பாருங்கள், சூழ்நிலைகள் அருமையானுடைய சாதகமாக அமையும். நீ பிரயாசப்படுறதுனால இல்லை, மனிதரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேண்டியது ஒன்றே ஒன்று, அது இயேசுவின் செயலின் மேலே வைக்கிற நம்பிக்கை. ஆகவே இந்த காலவெளியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவே நீர் எனக்காக ஏழையானீர், நான் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டேன், நான் ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், தீர்மானம் பண்ணுறேன்னு சொல்லு. வேறு ஒன்றும் உன்னால் செய்ய முடியாது. வாழ்க்கையிலே காரியங்கள் அருமையானவர்களே மாற்றமடைவதை நீ காண்பாய். ஐஸ்வர்யம் உடைய குடும்பத்தில் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். பாட்டையும் பூட்டையும் காலத்திலேருந்து பரம்பரையாக எட்டி பார்க்காத ஐஸ்வர்யம் பல வாசல் வழியாக எட்டி பார்க்கும். அதுக்கப்புறம் கிட்ட இது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திராணி இந்த தேவன் உனக்கு தருவார். தரித்திரம் உடைய வாழ்க்கையின் எல்லையில் ஓடி போகும். தரித்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒளிந்து போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு எங்கள் வீட்டில் இடமே இல்லை. இது செய்தது தேவன், அவர் உனக்கும் அப்படி செய்வார். நண்பர்களே, ஆகவே நான் ஒரு ஏழை, இயேசு ஒரு ஏழைன்னு சொல்கிறது இவங்களுடைய கட்டிக்காரத்தனத்தை காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்முடைய கட்டிக்காரத்தனம் இல்லை.
ரொம்ப கட்டிக்காரங்களாக இருந்தது தரித்திரத்தில் சாகிறது இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. கவனிங்க. ஆக இயேசு மகிமைப்பட வேணும். நான் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுனாலே இயேசு மகிமைப்படுகிறார். எத்தனையோ வாகனங்களை வாங்கி எல்லாத்தையும் சும்மா ஓட்டுறோம். அத்தனையும் அருமையானவர்களே இயேசுக்கே புகழ் போய் சேருகிறது. ஆகவே ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நான் துடிக்கிறது இல்லை. ஆனால் உள்ளத்துக்குள்ளே தரித்திரத்தை வெறுக்கிறேன், தரித்திரத்தை விரட்டி அடிக்கிறேன் என்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிக்கும். இயேசுவை நேசிக்கிறவர்கள் கண்டிப்பாக அருமையான தரித்திரத்தை வெறுப்பார்கள், ஐஸ்வர்யத்தை விரும்புவார்கள். ஏனென்றால் அருமையான மறுபடியும் சொல்கிறேன், ஐஸ்வர்யங்கிறது கோடி கோடியாக மலைமலையாக ரூபாயாக குமிச்சு வச்சிருக்கிறது இல்லை. தேவையில்லாமல் சந்திக்கப்பட்டு அருமையானவர்களே மிச்சம் இருக்கிறது தான் ஐஸ்வர்யம். பாருங்க, கடன் வாங்காமல் கடன் கொடுப்பது ஐஸ்வர்யம். அது கொஞ்சமாக கூட இருக்கலாம். ஆகவே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று எல்லா விசுவாசிகளும் விரும்ப வேண்டும். எப்படி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுபோல் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தரித்திரத்தை வெறுக்க வேண்டும். கிறிஸ்தவ சமுதாயம் உரிமையானவர்களே பிசாசுக்கு சவாலை கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் அருமையானவர்களே இல்லைன்னு சொல்லி அலைந்து இருக்கக்கூடாது. இவைகள் நமக்குள்ளே அருமையான பற்றி எரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 15:13 யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நம்மளை சிநேகிதர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை என்று பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறான். அருமையான நண்பர்களே, இதுக்கு மேலே தேவன் உங்கள் மேலே அன்பு காட்ட முடியாது. அதனால் சிலர் என்னமோ நம்ம மேலே தேவனுடைய அன்பு கண்ணு விட மாட்டேங்கிறதுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் அந்த காலப்படியில் சொல்கிறேன், தேவன் இதை காட்டலும் உங்கள் மேலே அன்பு கூற முடியாது. நல்லா கவனிங்க. பாருங்க, வசனத்தை கூர்ந்து கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நீங்கள் தான் சிநேகிதர். உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு இரத்தத்தையும் பார்க்காமல் அருமையானவர்களே கொல்கதாவிலே அருமையானவர்களே சிந்தினார், துப்பப்பட்டார், தூஷித்தார்கள், துன்பப்பட்டார். பாருங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு அவமரியாதைக்குள்ளே ஆக முடியுமோ அவ்வளவு அவமரியாதையை அவர் சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று ஆழமாக சிந்திக்கணும். கவனிங்க, எதற்காக? பக்தியாக இருந்தால் போதாது, உபவாசம் இருந்தால் போதாது. எதற்காக? கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது. நீ தரித்திரனாக இருக்கக்கூடாது. அதுதான் அவருடைய வைராக்கியம். அதுக்காக கிரயம் என்ன? 10, 100, 1000, 10,000, லட்சம் இல்லை. இயேசுவின் ரத்தம், அதுவும் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது உனக்காக. இப்போ கண்ணை திறந்து பார்த்து அறிவோடு சொல்லணும், நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான். பிசாசு சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்லைடா, தடைவு கண்டுபிடிக்கிறது இல்லை. இது கிறிஸ்தவ ஜீவியம்
அப்படி இல்லை, நாம் தரிசித்து நடாமல் விசுவாசத்து நடக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தா அப்படி தெரியல, ஆனால் ஒரு நாள் வரப்போது அன்னைக்கு நீ வெக்கப்பட்டு போத. ஆகவே எல்லா விசுவாசிகளும் வைராக்கியம் கொள்ளணும். நான் தரித்திரனாக இராதபடினாலே பிசாசை வெட்கப்பட செய்கிறேன், பிசாசை ஓட ஓட விரட்டுறேன். அருமையானவர்களே, கவனிங்க. வேதத்தில் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் அவர்கிட்ட கேட்குறான். வாசிக்கிறேன், சகரியா 13:6. சகரியா 13:6. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம் கையில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்று சொல்லுவேன். இயேசுநாதர் எப்படி பேசுகிறார் பாருங்க. கையில் வடு இருக்குது, என்ன வடு இருக்குது, தப்பு செய்தவங்களுக்கு தான் ஆணி வச்சு அடிப்பாங்க, உமக்கணத்துக்கு கையில் வடுன்னு சொல்லி கேட்கும்போது பெருமையாக சொல்கிறாரு, என் சிநேகிதர் வீட்டிலே பட்ட காயத்தினாலே உள்ள வடு. யார் சிநேகிதர்? நீதான். ஆகவே சிநேகிதர் வீட்டிலே கல்வாரி பூமியிலே இருக்கிறது. பூமி சிநேகிதர் வாழுகிற வீடு. கர்த்தர் எப்படி பெருமையாக பேசுகிறார் பாருங்க உங்களை பற்றி. நாம் ஏழை ஒன்றுமில்லாதவைன்னு சொல்லி அருமையான கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய சிநேகிதர் அவ்வளோ சிறுவாராக இருக்கும்போது நாம் ஏழையாக இருக்க முடியாது. ஆகவே அவர்கிட்ட யாரோ கேட்க, என்ன கையில் வடு இருக்குது, என் சிநேகிதர் வீட்டிலே உண்டான காயங்கள் ஆறுனதுக்கப்புறம் இப்படி வடுவாய் அடையாளமாய் ஒரு ஊண்டுகோலாய் நம்புறதுக்கு வசதியா இந்த காயங்கள் என் கையில் இருக்குது. ஆகவே இந்த கையில் இருக்க காயங்களை எல்லாரும் நம்முடைய மனதிலே கொண்டு வருவோம். எதற்காக இந்த காயங்கள், வடுக்கள் எதற்காக இந்த காயங்கள், எதற்காக இந்த ரத்தம், எதற்காக இந்த பாடுகள்? பிரியமானவர்களை சிந்திக்க வேணும். பாருங்க, ஒரு மாதிரி பக்தியாக இருந்துட்டு புத்தி இல்லாமல் போயிடக்கூடாது. நல்ல புத்தியாக யோசிக்கணும். எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அந்த கையில் இருக்க வடுக்களுக்காக. அந்த வடுக்கள் வரணும், வந்தால் தான் தரித்திரம் ஒழியும். ஆகவே இயேசு அதற்காக தம்முடைய கையை கல்வாரி சிலுவிலே நீட்டி கொடுத்தார். அருமையான உள்ளே நீட்டி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கு நாம் யார்கிட்டயா போய் கை நீட்டிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப அவமானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கை அருமையானவர்களே தேவனை உயர்த்தும்படி இது உயர்மை ஒழிய இது யார்கிட்டையோ போய் கை இப்படி நீட்டாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தின்படி யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது. நம்முடைய கை உயர்த்தணும். அவருடைய கை அங்கிருந்து நீட்டப்பட வேண்டும். ரெண்டும் ஒன்றும் டச் ஆகும்போது miracles will happen. அற்புதங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகவே இங்கே கர்த்தர் சொல்கிறார், என் சிநேகிதரின் வீட்டிலே ஏற்பட்ட காயங்கள். நம்மளை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. யாரோ ஒருத்தர் கேட்கலாம், அவன்கிட்ட பேசும்போது நம்மளை பற்றிய பெருமையாக அருமையானவர்களே எடுத்து விடுறாரு. இந்த பாவி பேர் இவனோட ஆளை கை போச்சு, இந்த அடையாளம் இனி மாறவே மாறாது அப்படி அழுது சொல்லலை. அதுதான் ஒரு சந்தோஷம். அப்போ நீ அது நான் ஐஸ்வர்யவானாக இருக்கேன்னு சொன்னால் தான் ஒரு சந்தோஷம். ஒன்று இல்லாட்டால் நான் ஐஸ்வர்யவான் அருமையான விஷயம் சொல்லணும். எல்லாம் சொல்லுவோம் நான் ஐஸ்வர்யவான், மறுபடியும் வருவது சொல்லுவோம் நான் ஐஸ்வர்யவான். இயேசுவின் தழும்புகளால் நான் ஐஸ்வர்யவான்.
நான் சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானது மாத்திரமல்ல, நான் ஐஸ்வர்யவான். அருமையானுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவ்விதமாக ஒரு நாளில் எல்லாம் நடக்காது. தொடர்ந்து பலவந்தம் பண்ண வேண்டும். இயேசுநாதர் சொன்னார், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணாதவர்கள் நல்லவர்கள், உபவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் பலவந்தம் பண்ணணும். எப்படி பலவந்தம் பண்ணணும்னா, உள்ளத்தில் மனதில் சத்தியங்கள் அருமையான பதிக்கப்பட வேண்டும். நான் வெளியே பார்க்குறதுக்கு என்னை ஏழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏழை கிடையாது. நான் உள்ளத்துக்கு தீர்மானம் பண்ணிட்டேன். இயேசு எனக்கு கிரயத்தை கொடுத்து தீர்த்து விட்டார். கடைசி சற்றத்தம் சிந்தியாகி விட்டது, முடிந்தது. இனி தேவ ஆவியானவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவிற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எதற்கு? ஐஸ்வர்யவானவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அவ்விதமாக ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையிலே நடக்காத சம்பவங்கள் நடக்கிற பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். உண்மை உண்மை உண்மை. அருமையானவர்களே, போன வாரத்தில் சொன்ன ஒரு வசனத்தை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டிலே அநேக அரண்மனைகள் உண்டு. உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னோட சேர்த்து கொள்வேன். என்ன அருமையான வசனங்கள் பாருங்கள். திருப்பி பார்த்தா நல்லது. என் பிதாவின் வீட்டில் அநேக அரண்மனைகள் உண்டு. உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னோட சேர்த்து கொள்வேன். நான் அருமையான பெந்தேகோஸ்தே பின்னணியிலிருந்து வந்ததுனால ஏதோ மலை கொள்ளுறதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு வச்சுருக்காரு போட்டுருக்குன்னு யோசிச்சுக்கிட்டேன். ஆனால் அருமையானவர்களே, பல மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது நான் தீவிப்படைந்தேன். ஏனென்றால் ராபர்ட் யங்குங்கிற அந்த ஒரு பெரிய எபிரேய வல்லுநர், அவருடைய பைபிளில் இருந்து உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். பல இடங்களிலே வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. லிவிங் பைபிளில் இன்னும் பல மொழிபெயர்ப்புகளிலே அருமையான எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். குடிசையை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு போடலை. குடிசைய அது ஆதாமுக்கு சொந்தம். அவன் அதில் குடியிருக்க வேண்டியதுதான். அது மாத்திரமில்லை, நம்ம வேதத்தை அறியாத நம்முடைய பூட்டையும் பாட்டி அவங்களுக்கு சொந்தம். அது அவங்களோட போட்டோம். நீ அதை எடுக்காத, நான் அதை எடுக்கலை. குடிசை அந்த பிஸ்னஸ்லாம் இல்லைங்க. அருமையானவர்களே, நீதிமானுடைய பாதை நடுப்பது வரைக்கும் அதிமதியமாய் பிராசிக்கிற சூரிய பிராசம் போல இருக்கும். எங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் பிரைட்டு. ஆகவே சூரியனை போல பிராசிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கும் பொழுது நம்ம கூரை குடிசை ஓட்டை உடசல் ஒழுகுரு என்னட்டு இருந்தோன்னா பாருங்கள், அது ஒத்து வராது. கிறிஸ்தவ ஜீவிதத்துக்கு ஒத்து வராது. பக்தியாக இருக்கலாம். ஆகவே அரண்மனையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் மகா நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தா. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்தாங்களாம். புருஷன் செத்து போனாருன்னு. அது அப்படிப்பட்ட நிலையில் கவலையிலே தானும் செத்து போகலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ இங்கே கொண்டு விட்டாங்களாம். அப்போ இந்த பகுதியை நான் எடுத்த சொன்ன மாத்திரத்தில் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெருக ஆரம்பித்து தான்.
வாழலாம், வாழ வேண்டும். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். நான் மரிக்கும்படி அவர் விரும்பவில்லை, நான் வாழும்படி அவர் விரும்புகிறார்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பித்தாங்களாம். 3 பிள்ளைகள் பாருங்க. அதில் ஒரு பையன் இன்றைக்கி அவங்க இருக்க நிலைமையோடு இது பண்ணி பார்க்கும்போது அருமையானவர்களே, அது கனெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று இது இப்படி இருந்திருக்குமான்னு யோசிக்க முடியாது. அவ்வளோ ஆச்சரியத்தில் அருமையானவர்களேருந்து நாங்கள் எழும்பி வந்தோன்னு சொன்னான். ஏன்னா அவர் குடிசை வீட்டில் வாழ்ந்தாங்களாம். அதில் ஒரு இடத்துல ஒழுதுன்னு சொல்லி பாத்திரத்தை கொண்டு வச்சாச்சுன்னு சொன்னால் அடுத்த இடத்துல ஒழுகுமா, அங்கே ஒரு பாத்திரம் வேணும். இப்படி 3-4 பாத்திரம் இருக்க குடிசையில் தான் வாழ்ந்தாங்களாம். இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் மாட மாளிகையும் அது இதையும் கட்டி அவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம், இது எப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் இதை செய்தார்னு தைரியமாக நாங்கள் சொல்கிறோம். கேட்குறானுங்க, ஆனால் வர மாட்டேங்கானுங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டு இருந்துச்சு. பாருங்கள், கேட்குறாங்க. ஆனால் உலக கவலை, மாமே மச்சான், மைனி பைனின்னு சொல்லி அருமையானவர்களே பிடிப்பு இருக்கிறதுனால பயப்படுறாங்க. மனுஷருக்கு பயப்படுறாங்க, தேவனுக்கு பயப்படுற காட்டிலும் மனுஷருக்கு பயப்படுறாங்க. செத்தான் அவ்வளோதான், நாம் என்ன செய்ய முடியும்? கூப்பிடலாம். இப்படி குறை செயல் இருக்கவங்கள மாட மாளிகைக்கு உயர்த்து ஒரு தேவன் ஜீவிக்கிறார் இந்த பூமியில் என்று அவளை அழைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் மனமோந்து வந்தால் தான் இது அவர்களுக்கு பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படி இயேசு எனக்காக சிலுவையில் தரித்திரரானார். மறுபடியும் ஒரு முறை சொல்லுவோம், இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படி இயேசு என் நிமித்தம் சிலுவையில் தரித்திரரானார். நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன், பகைக்கிறேன், விரட்டுகிறேன். என்னுடைய சந்ததிக்கு இல்லாத ரீதியிலே தூரத்துக்கு விரட்டி அடிக்கிறேன், ஐஸ்வர்யத்தை வரவேற்கிறேன். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தை வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நமக்கு துதிக்கிறோம். தரித்திரத்தை விரட்டி அடிக்கும்படி இந்த பூலோகத்துக்கு வந்து எங்களுடைய தரித்திரத்தை மேலே அள்ளி போட்டுக்கொண்டு சிறுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் அதற்காக சிந்திருக்கிறீரே ஆண்டவரே, நம்முடைய அன்பை இந்த காலவேளையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். வேலை செய்கிறது அந்த அனுபவத்திலே நாங்கள் கண்டு கொண்டோம். ஆகவே எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்படி அப்படிப்பட்ட மனதை எல்லாருக்கும் உருவாக்குவீராக. அப்படிப்பட்ட எண்ணங்களை அவர்களே நீர் உருவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மாற்றி சிந்திக்க எல்லாருக்கும் விசேஷமாக ஏழைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அவ்விதமாக செய்கிறீர். எங்கள் சபை ஐஸ்வர்யத்தின் சபை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம். நாங்கள் ஏழைகள் அல்ல, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.